ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம் அழகு. வணக்கம் அறிவு. இன்னைக்கு நமக்காக பல்வேறு தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நேற்று பாஜக தரப்புல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே வந்தது. மே 30ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தொடர் தியானத்தில் ஈடுபட போறாருன்னு பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயமா இருக்கிறப்ப காங்கிரஸினுடைய தமிழக தலைவராக இருக்க செல்வ பெருந்தகை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆதாயத்தை தேடி மேற்கொண்ட நடவடிக்கை. வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அந்த 24 மணி நேரம் அமைதி நேரம்னு சொல்ற அந்த காலத்துல யாரும் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. ஆனா இவர் வாக்குக்காக தியானம் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மறைமுக பிரச்சாரம் தான். அதனால இதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திற்கிட்ட நான் மனு கொடுக்க போறேன், உச்சநீதிமன்றத்தையும் நாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தேர்தல் ஆணையம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. மோடியை தொடர்ந்து அமித்ஷாவும் தமிழகத்துக்கு வர தயாராயிட்டு இருக்காரு. நாளைக்கு அமித்ஷா மதுரைக்கு வர போறாரு. மோடி ஒரு பக்கம் கன்னியாகுமரி போறாருன்னா அவரோட படை தளபதியில் ஒருவரான அமித்ஷா மதுரைக்கு வராரு. அவரோட பிளான் என்ன கேட்டீங்க அப்படின்னா, இதே ஒரு ஹிந்துத்வா டூர் மாதிரி தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சாமி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய திருமயம் என்ற பகுதியில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கும் அமித்ஷா விசிட் போறதா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜகவோட முக்கிய தலைவர்கள் 2 பேர் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் பண்றது ஒரு முக்கிய விவாதத்தை எழுப்பி இருக்கு. அனைவருடைய கவனத்தையும் தமிழகத்தை நோக்கி ஈர்த்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்துல மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒடிசாவில் மீண்டும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதே குண்டை திருப்பி தூக்கி போட்டிருக்காரு. தமிழர் ஒடிசா மக்களை ஆளலாமா அப்படின்னு இவங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வி.கே. பாண்டியனை மையப்படுத்தி. இப்ப மீண்டும் அதே பிரச்சனையை தான் அவர் எழுப்பியிருக்காரு. இதுக்கு வி.கே. பாண்டியனும் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. ஆமா, நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய தேர்தல் பரப்புரைகள் தான் இவை. ஒரு பக்கம் பிரதமர் மோடி மதவாதத்தை எடுத்து கையில பேசினா, அமித்ஷா இரு மொழிகளுக்கு இடையே, இரு மொழி பேசுற மக்களுக்கு இடையே ஒரு பிளவை ஏற்படுத்துற விதமா ஒரு பேச்சை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அதுவும் ஒடிசால மீண்டும் அந்த கேள்வி எழுப்பி இருக்காரு. யாரை நோக்கி எழுப்பி இருக்காருன்னா வி.கே. பாண்டியன். வி.கே. பாண்டியன் தான் பிஜு ஜனதா தளத்துல ஒரு முக்கிய தலைவராக இருக்காரு. ஒடிசா சிஎம் நவீன் பட்நாயக் கூட ஒரு மிக முக்கிய ஒரு நபரா இருக்காரு வி.கே. பாண்டியன். அரசியல் வாரிசும் கூட வி.கே. பாண்டியன். இந்த வாட்டி ஒடிசா சட்டசபைக்கும் மக்களவைக்கும் ஒரே தேர்தல் நடந்தது. இதனால ஒடிசால யார் அடுத்து ஆட்சி பண்ண போறாங்கன்ற கேள்வி எழும்போதுதான் இந்த மாதிரி உங்களை ஒரு தமிழர் ஆளலாமான்ற ஒரு பாஜக பிரச்சாரத்தை உள்ள கொண்டு வராங்க. ஆனா அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நிலையில தான் வி.கே. பாண்டியன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட 9 தப்புகளால தான் பிஜு ஜனதா தளம் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றாரு வி.கே. பாண்டியன். அவர் என்னென்ன பட்டியலிடுறாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலமான ஜெகநாதர் இருக்காரு இல்லையா, அவரை நீங்க பாஜக தேர்தலில் யூஸ் பண்ணது, அப்புறம் நவீன் பட்நாயக்கை ரொம்ப கொச்சைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணது, அது மட்டும் இல்லாம ஒடிசால சக்சஸ்ஃபுல் திட்டமா இருக்கக்கூடிய மிஷன் சக்தி அப்படின்ற திட்டத்தை பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை நாங்க நீக்கிடுவோம்னு சொல்லிட்டு பரப்புரை பண்ணது. இந்த மாதிரி பல தவறுகளை பாஜக ஒடிசால பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலையும் பண்ணாங்க. அதனாலதான் இந்த தவறுகளால இந்த வாட்டியும் நவீன் பட்நாயக் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர போறாரு அப்படின்ற ரீதியில ஒரு உறுதியா சொல்லியிருக்காரு. பூரி ஜெகநாதன் சொன்னப்பதான் ஞாபகம் வருது. நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அப்பப்ப பூரி ஜெகநாதரே மோடியோட பக்தர் அப்படின்னு ஒரு பாஜக நபர் பேசி, அப்புறம் இல்ல நான் மாத்தி சொல்லிட்டேன், நாக்கு தவறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தாரு பிரதமர். நான் கடவுள் அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஒரு விஷயத்தை இங்கே செய்யறதுக்காக, ஒரு செயலை செய்யறதுக்காகன்னு. இதை கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க. இப்போ மம்தா பானர்ஜி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை கடவுள் அப்படின்னா உங்களுக்கு பூஜை பண்றோம், உங்களுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம், உங்களை பிரைஸ் பண்றோம். கடவுள் எதுக்கு தேர்தலுக்குள்ள வரணும், எதுக்கு வாக்கு தேர்தலுக்குள்ள நீங்க எதுக்கு வரீங்க, கடவுள் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி கடுமையா சாடி இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தால ஒரு ரோட் ஷோ பண்ணாரு. அந்த ரோட் ஷோ தான் அவர் தேர்தலில் கல்கத்தால பண்ண முதல் ரோட் ஷோ. அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, ரோட் ஷோல போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலையை தொட்டு வணங்கினாரு. அதுக்கு சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு அங்கிருந்து அவருடைய ரோட் ஷோவை தொடங்கி. இந்த நிகழ்வை வச்சுதான் மம்தா பானர்ஜி ஒரு காட்டமான கேள்வி கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பெரிய தேச விடுதலை போராட்ட வீரர். அவரை நீங்கள் மதிக்கிறீங்க, அவரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் அவருடைய பிறந்த நாளை இன்னும் தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்காமல் தேசிய விழாவா, அதாவது அரசு விழாவா அதை கொண்டாடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான பதிலடியாக மோடிக்கு கொடுத்துருக்காங்க.
அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் மோடி ஒரு கேள்வி கேட்குறாரு. 2010 இருந்து கல்கட்டாவில் கொடுக்கப்பட்ட, அதாவது வெஸ்ட் பெங்காலில் கொடுக்கப்பட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்கு. இதுக்கு காரணம் வந்து அங்கே இஸ்லாமியர்களுக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஓபிசிங்களுக்குலாம் கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அதனால அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கு அப்படின்னு அது மம்தா அரசாங்கத்தின் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. மேற்கு வங்கத்தில் ஜூன் 1 வாக்குப்பதிவு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த 2 கண்டென்ட்டும் ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறி இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் சில தொகுதிகளில் ஜூன் 1 கடைசி கட்டமான தேர்தலில் வாக்குப்பதிவு இருக்கு. இப்போ மம்தா பதிலடி எப்படி எடுத்துக்கலாம்னா, சமீபத்தில் அமித்ஷா வந்து வெஸ்ட் பெங்காலில் பிரச்சாரம் பண்ணும்போது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய தினத்துல மட்டும் விடுமுறை நாளை அறிவிச்சிருக்கு, துர்கா பூஜா எல்லாம் ஹாலிடேவா அறிவிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் அவர். ஒரு பெரிய குற்றச்சாட்டு. பட் அது வந்து ஃபேக் தான் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா. அவங்க கவர்மெண்ட் ரெக்கார்ட்லயே இருக்கு, துர்கா பூஜாக்கு வந்து தொடர்ந்து லீவ் எல்லாம் நிறைய 9 நாள் விடுமுறை அவங்க கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலும் கூட. கொல்கத்தா எல்லா விழாக்களுக்கும் கவர்மெண்ட்ல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல லீவ் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்து அமித்ஷா இப்படி ஒரு ஃபேக் பிரச்சாரத்தை பண்ற போது தான் இந்த ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. இப்ப மறுபடியும் மம்தா வந்து மோடி நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க நேதாஜியோட பிறந்த நாளை வந்து எதுக்கு நீங்க வந்து தேசிய விடுமுறை அறிவிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அமித்ஷா கொடுத்த பாலியை தூக்கி மறுபடியும் பாஜகவுக்கு போட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் தேசிய பிரச்சனைகள், தேசிய அரசியல் இது பேசிக்கிட்டே இருக்கப்ப பாகிஸ்தானில் அணுகுண்டு சோதனை நிறைவு பெற்று 26 ஆண்டுகள் நிறைவு பெற்று ஒரு விழா எடுக்கிறாங்க. அவங்க டெஸ்ட் பண்ண அணுகுண்டு முதல் அணுகுண்டு அப்படின்றதுனால அது ஒரு பெரிய விஷயமா அதை கொண்டாடினாங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கார்கில் வார் முடிஞ்ச ஒரு 21 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு முன்னாள் பிரதமர், முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் ஒரு ஓப்பன் அட்மிஷனே வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கார்கில் வார் வந்து எங்களோட ஃபால்ட் தான், எங்களோட தவறு. நாங்க வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே லாகூர் ஒப்பந்தம் போட்டாங்கல்ல 1999ஆம் ஆண்டு, அந்த ஒப்பந்தத்தை மீறி நாங்க வந்து உள்ள ஊடுருவிட்டோம் இந்தியாவுக்குள்ள, அது எங்களோட ஃபால்ட்டு தான் சொல்லியிருக்காரு. இந்த ஒப்பந்தம் எதுக்கு போட்டாங்கன்னா, 1998ஆம் ஆண்டு மே மாதம் வந்து பாகிஸ்தான் 5 அணு ஆயுத சோதனைகள் நடத்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் அப்போது இந்திய பிரதமராக இருந்த வாஜ்பாயும் பாகிஸ்தானுக்கு விசிட் பண்ணி இந்த மாதிரி 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு அமைதி நிலவணும் அப்படின்ற ரீதியில ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. அந்த உடன்படிக்கை தான் லாகூர் டிக்ளரேஷன். அது 2 நாடுகளும் மீறாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் அதுல இருந்தது பண்ணாங்க. ஆனா பாகிஸ்தான் அதை மீறி அப்போ இருந்த ராணுவ தளபதியா இருந்த பர்வேஸ் முஷாரப் இருக்கார்ல, அவர் தான் ராணுவ தளபதியா இருந்தார். அவரோட தலைமையில தான் பாகிஸ்தான் ராணுவம் வந்து கார்கில்ல ரகசியமா ஊடுருவினாங்க. இதை தெரிந்து கொண்ட இந்திய படைகள் திருப்பி தாக்கினாங்க. அப்போ ஒரு பெரிய போரா மூண்டுச்சு. இதுல முக்கியமான கருத்தும் ஷெரீப் சொல்லியிருக்காரு. நவாஸ் ஷெரீப் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் பிரசிடென்டா இருந்த பில் கில்டன் எங்களை அணுகி ஒரு 5 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்க முன் வந்தாங்க, இந்த அணு ஆயுத சோதனையை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அதை தடுக்கும் விதமா கொடுக்க முன் வந்தாங்க. ஆனா நாங்க அதை நிராகரிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் உலகத்தில், அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கப்ப இந்தியாவில் ஒரு முக்கியமான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. ரொம்ப வருந்தத்தக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும், பாலியல் குற்றச்சாட்டில் உள்ளான பிரிஜ் பூஷன் சிங்கினுடைய மகன் கரண் பூஷன் சிங் தான் வந்து இப்போ பாஜகவினுடைய வேட்பாளராக இருக்கார். கைசர்கஞ்ச் தொகுதியோட வேட்பாளராக நிற்கிறார். கைசர்கஞ்ச் தொகுதியோட வேட்பாளராக அவர் இருக்கார். இன்னைக்கு அவருடைய பாதுகாப்பு வாகனம், அந்த கான்வாய் வாகனம் இருக்கும் இல்லையா, அது உத்தரப்பிரதேசில் ஒரு மாநிலத்தில் போயிட்டு இருக்கப்ப ரோட்ல பைக்ல வந்துகிட்டு இருந்த ஒரு நபரும் அவங்களுடைய குழந்தையும் வந்திருக்காங்க பைக்ல. அந்த பைக்கை தட்டி அவங்க ஸ்பாட் அவுட் ஆயிருக்காங்க. அந்த பச்சிலம் குழந்தையும் ஒரு நபரும் சம்பவ இடத்திலே மரணிச்சிருக்காங்க. உடனே அங்கிருந்த பொதுமக்கள் கூடி அந்த கான்வாய் வாகனத்தை மறிச்சு அந்த டிரைவரையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்றத பார்ப்போம். ஆமா, இது ஆக்சுவலா நம்ம பூனேல பார்த்தோம் இல்லையா, அந்த கோர விபத்து மாதிரியே தான் இதுவும் இருக்கு. நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். இன்னொரு முக்கியமான ஒரு சோசியல் மீடியா ட்ரெண்டிங் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஆல் ஐஸ் ஆர் ஆன் ரஃபா அப்படின்ற ஒரு கார்டு போட்ட ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியா முழுக்க பரவிட்டு இருக்கு. இதை இந்தியன் செலிபிரிட்டிஸ், நடிகைகள் ஆரம்பிச்சு எல்லாருமே அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இஸ்ரேல் காசா வார்ல ரஃபான்ற பகுதி வந்து இப்போ தொடர்ந்து மோசமா தாக்கப்பட்டு இருக்கு இஸ்ரேல் படைகளால. பாலஸ்தீன மக்கள் வெளியே வரணும் அல்லது பாலஸ்தீன மக்களுக்கு உதவிகள் ஏதாவது போனாலும் அது ஒன்று மட்டும்தான் வழியா இருக்கு. அங்கேயும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்துகிட்டே இருக்கின்றதுனால அங்க தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு சர்வதேச நீதிமன்றம் சொன்னது. ஆனா அதையும் மீறி இஸ்ரேல் தாக்கி ஒரு 43 பேர் அங்க உயிர் இழந்திருக்காங்க பரிதாபமா. அதாவது அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து
மே 26 உத்தரவு போடுறாங்க. ஆனா அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாம இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்கி இப்போ ஒரு சமீபத்தில் 43 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த இமேஜ்ல எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரஃபால இருக்கக்கூடிய முகாம் இருக்கும் இல்லையா, அந்த முகாமை சுத்தி இஸ்ரேலோட ராணுவ வாகனங்கள் பீரங்கிகள் நிக்கிற மாதிரி அந்த இமேஜ்ல பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியா முழுக்க சோசியல் மீடியால ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியா ட்ரெண்டை வந்து இஸ்ரேலை கண்டிக்கிற மாதிரி பாக்குறாங்க எல்லாருமே. நீங்க வந்து அந்த தாக்குதலை நிறுத்துங்க, ஏன்னா ரஃபா தான் வந்து பாலஸ்தீனிய மக்களுக்கான கடைசி ஒரு பகுதி. அதை தாண்டி போயிட்டாங்கன்னா ஈஜிப்ட் தான் போகணும் அவங்க. ஏன்னா ஐநாவோட அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 வாரத்துல மட்டுமே ரஃபாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அங்க போயிருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து அந்த ரஃபா பகுதியை நீங்க தாக்கிட்டே இருக்கும்போது அங்க மக்களே இருக்க மாட்டாங்க. நீங்க ஹமாஸ் தீவிரவாதி தாக்குறோன்ற பேர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொல்றதை நிறுத்துங்கன்னு தான் நீதிமன்றம் ஒரு உத்தரவுல சொன்னாங்க. அந்த தீர்ப்பை வந்து இஸ்ரேல் மதிக்காம தொடர்ந்து அந்த பகுதிகளை தாக்க போயிட்டு இருக்க சமயத்துல தான் இப்படி ஒரு சோசியல் மீடியா ட்ரெண்டிங் மூலியமா நாங்க எல்லாருமே வந்து ரஃபாவை பார்த்துட்டு இருக்கோம், உலகமே ரஃபாவை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற ரீதியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேம்பெயினை வந்து சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, எல்லாரும் கவனமாக அங்கே இருக்கிறப்ப இங்கே இந்த அரசியலில் அதாவது இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தை காங்கிரஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. அக்னிபாத் இதை ராகுல் ஒரு மீட்டிங்கில் ஓப்பனாகவே சொன்னார், நாங்கள் இதை வந்தால் இந்த அக்னிபாத் ஸ்கீமை எடுத்துருவோம். ஏன்னா ராணுவ வீரர்கள் வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா உதவியுமே செய்யணும். அவங்கள வெறும் 4 வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் மாதிரி எடுத்துக்கூடாது. ஆமாம், எடுத்து நம்ம அவங்கள யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் நாங்கள் வந்த உடனே இந்த ஸ்கீமை உடைச்சிட்டு மறுபடியும் பழைய போலவே நிரந்தர ராணுவ வீரர்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாரு. இதுக்கு பாஜகவை சேர்ந்த அமைச்சரான VK சிங் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. முதல்ல ராகுல் ராணுவத்தில் பணியாற்றட்டும், ராணுவத்தில் பணியாற்றி ராணுவத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமா அக்னிபாத்தை பற்றி பேசலாம், ராணுவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அக்னிபாத் பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் இதுக்கு என்ன திருப்பி பதிலடி கொடுக்குறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். அறிவு தேர்தல் 7ஆம் கட்ட தேர்தல் முடிய போது ரிசல்ட்டுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் நம்ம அரசியல் சூடு தனியாம இன்னும் கொதி நிலையில் இருந்துட்டு இருக்கு. நம்மளும் அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். நன்றி அறிவு. நன்றி அழகு. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.